topic today is Introduction to Trigonometry. இந்த சாப்டரில் exercise 8.2 question number 1 எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். sin 60 ஓட வேல்யூ cos 30 ஓட வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியிருக்கும். ஜீரோ 1 2 3 4 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இந்த நம்பர்ஸை 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ரூட் எடுத்துக்கலாம். ஜீரோ டிவைடட் பை எனி நம்பர் இஸ் 0. அதுக்கு ரூட் எடுத்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் 0 தான் வரும். ஸோ 1க்கு ரூட் எடுத்தோம்னா 1 தான், 4க்கு ரூட் எடுத்தோம்னா 2. 2க்கு ரூட் எடுக்க முடியாது, ஸோ ரூட் அப்படியே வச்சுக்கலாம். இங்கே டினாமினேட்டரில் ரூட் 4 இருக்குது. இந்த ரூட் 4க்கு ரூட் எடுத்தோம்னா 2 வரும். அதே மாதிரி ரூட் 3க்கு ரூட் எடுக்க முடியாது, ரூட் 4க்கு எடுக்கலாம் 1. ரூட் 1ஓட வேல்யூ 1 தான். ஸோ இந்த வேல்யூ எடுத்து நம்ம இங்கே சைனுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சைன் 0ஓட வேல்யூ 0, சைன் 30ஓட வேல்யூ சைன் 0, சைன் 30, சைன் 45, சைன் 60, சைன் 90. So sin 0 is 0, sin 30 is 1/2, sin 45 is 1/√2. இங்கே √2 இருக்குது. இந்த 2வை √2 into √2ன்னு பிரித்து எழுதிக்கலாம். √2 into √2ஓட வேல்யூ 2 தான். √2வையும் √2வையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 2 தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த 2க்கு பதிலாக நான் √2 into √2ன்னு எழுதியிருக்கேன். ஸோ இந்த √2க்கும் இந்த √2க்கு கேன்சல் பண்ணோன்னா மிச்சம் இருக்கிறது 1/√2 தான். ஸோ அந்த வேல்யூவை நம்ம 1/√2ன்னு sin 45க்கு எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து sin 60ஓட வேல்யூ √3/2, sin 90ஓட வேல்யூ 1. ஸோ சைனுக்கு என்ன வேல்யூ இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது காஸ்க்கு என்ன வேல்யூன்னு பார்த்தோம்னா இதை அப்படியே இன்வர்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். இந்த 1 எடுத்து இங்கே எழுதிக்கலாம், இந்த √3/2 இங்கே எழுதிக்கிறேன். ஸோ 1/√2 நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ இங்கே எடுத்து போட்டுக்கலாம். இந்த 0ங்கிற வேல்யூ இங்கே எடுத்து போட்டுக்கலாம். tan a sin a cos a. ஸோ 0/1. 0 divided by any number is 0. 1/2 divided by √3/2. இப்போ 1/√3ன்னு கிடைக்கும். 1/2 divided by 1/√2 divided by 1/√2 1. √3/2 divided by 1/2 √3. So 1 divided by 0. Any number divided by 0 is infinity. Define பண்ண முடியாது. அடுத்து cosecantக்கு 1/sin. So 1/0 is infinity. 1/1/2 is 2. 1 divided by 1/√2 is √2. 1 divided by √3/2 is 2/√3. 1 divided by 1 is 1. ஸோ இதை எடுத்து அப்படியே ரிவர்ஸில் போட்டுக்கலாம். 1 2/√3 √2 2 இந்த இன்ஃபினிட்டி இங்கே எடுத்து போட்டுக்கலாம். அதே போல் காட்டியிருக்கும் இந்த டேனோட இன்வர்ஸ் வேல்யூஸ் அப்படியே போட்டுக்கலாம். 1/0 is infinity. 1/1/√3 is √3. 1/1 is 1. 1/√3 is 1/√3. So 1 divided by infinity is 0. இப்போ இந்த டேபிளர் காலமில் sin 0, sin 30, sin 45, sin 60, sin 90
இந்த trigonometric ratiosோட வேல்யூஸ் எல்லாமே இருக்குது. இப்போ இங்கே sin 60ஓட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். sin 60 is √3/2 கிடைச்சிருக்கு. ஸோ sin 60க்கு √3/2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. இன்ட்டு cos 30 is √3/2. ஸோ cos 30க்கும் √3/2 தான் வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ப்ளஸ் சைன் எடுத்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு sin 30ஓட வேல்யூ. sin 30ஓட வேல்யூ 1/2. ஸோ sin 30ஓட வேல்யூ 1/2 எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு cos 60ஓட வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கலாம். cos 60 is 1/2. ஸோ cos 60ஓட வேல்யூவும் 1/2 தான். இப்போ கிடைச்சிருக்க இந்த வேல்யூவை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிக்கலாம். √3 × √3 இஸ் எவ்வளோ. √3 மல்டிப்ளை பண்ணோம்னா 3. 2 2s are 4. 2வையும் 2வையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 4 ஆன்சர் கிடைக்கும். ப்ளஸ் சைன் எடுத்து இங்கே போட்டுக்கலாம். 1 × 1 is 1. 2 2s are 4. ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்து தான் நம்ம ஆட் பண்ணோம். இங்கே காமன் எல்சிஎம் அப்படிங்கிறதுனால இதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். நியூமரேட்டரில் இருக்க வேல்யூஸை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஏன்னா ரெண்டுக்குமே டினாமினேட்டரில் சேம் வேல்யூஸ் இருக்கிறதுனால 3 + 1 is 4. 4/4 is 1. ஸோ இந்த எவாலுவேட் பண்ணியாச்சு. இந்த சம்மை நம்ம எவாலுவேட் பண்ணோன்னே நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா 1. நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட். 2 tan square 45 + cos square 30 - sin square 60. 2 × tan square 45ஓட வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ tan 45ஓட வேல்யூ 1. ஸோ 1 tan 45ஓட வேல்யூ 1. இங்கே ஸ்கொயர் இருக்குது, ஸோ ஸ்கொயர் போட்டுக்கலாம். ப்ளஸ் cos 30ஓட வேல்யூ cos 30 is √3/2. இந்த √3/2வை இங்கே எடுத்து எழுதிக்கலாம். இங்கே ஆல்ரெடி ஸ்கொயர் இருக்குது, ஸோ அந்த ஸ்கொயரை நான் இங்கே போட்டுக்கிறேன். மைனஸ் sin 60ஓட வேல்யூ √3/2. அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். √3/2. இங்கே sin square 60ங்கிறதுனால இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதை எடுத்து நான் எழுதிக்கிறேன். ஸோ இப்போ ஃபர்தராக அதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 × 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 × 1 is 1 ப்ளஸ் √3 × √3. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால √3 × √3 is 3ன்னு எடுத்து எழுதிக்கலாம். அதே போல் 2ஓட ஸ்கொயர் என்னன்னா 2 × 2 is 4. அதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். மைனஸ் இங்கேயும் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நியூமரேட்டரை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். √3 × √3 is 3 / 2 2s are 4. 2 + 3/4 - 3/4. இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்குது. இப்போ நம்ம டைரெக்டாக ஆட் பண்ண முடியாது. ஸோ காமன் எல்சிஎம் 4ன்னு எடுத்துக்கலாம். 4ன்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு இங்கே நியூமரேட்டரில் இருக்க 2 எடுத்து எழுதிட்டு இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்குது. இங்கே 1 4s are 4ன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ 1 இருக்குது, 4 இல்லை. ஸோ அந்த 4 எடுத்து நான் இங்கே எழுதிக்கிறேன். ப்ளஸ் 3 டினாமினேட்டரில் 4 இருக்குது, ஆனால் 1 இல்லை. ஸோ அந்த 1 இங்கே எடுத்து எழுதிக்கலாம். மைனஸ் டினாமினேட்டரில் 4 இருக்குது, 1 இல்லை. ஸோ இந்த வேல்யூ எடுத்து எழுதிட்டு அப்புறமா டினாமினேட்டர் கம்பேர் பண்ணும்போது 4 இருக்குது, 1 இல்லை. ஸோ இல்லாத வேல்யூ எடுத்து நான் இங்கே எழுதிக்கிறேன். 4 2s are 8 ப்ளஸ் 3 × 1 எவ்வளோ 3 தான். மைனஸ் 3 × 1ஓட வேல்யூ 3 / 4. 8 + 3 11. 11 - 3 8/4. ப்ளஸ் 3 - 3 கேன்சல் பண்ணிக்கலாம். 8/4 எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 2. ஸோ இந்த சமயம் எவாலுவேட் பண்ணியாச்சு. சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆன்சர்னா 2. 2 is the answer. ஸோ எக்ஸசைஸ் 8.1 எக்ஸசைஸ் 8.2ல் கொஸ்டின் நம்பர் 1 தேர்ட் சப்டிவிஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். cos 45ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம்.
cos 45 1 by root 2 1 by root 2 divided by secant 30. Secant 30 oda value 2 by root 3. Secant 30 2 by root 3. So 2 by root 3 இங்கே எழுதிக்கலாம். Plus cosecant 30. Cosecant 30 oda value 2. So cosecant 30 oda value 2 நீங்கள் substitute பண்ணிக்கலாம். இப்போ trigonometric ratios ஓட values எடுத்து நம்ம எழுதியிருக்கோம். இப்போ ஃபர்தரா நம்ம simplify பண்ணணும். One by root 2 divided by இப்போ denominator simplify பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டினாமினேட்டரில் இங்கே ரூட் 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ 1 into root 3 தான் இதுக்கு எல்சிஎம்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் இங்கே வேறு வேல்யூஸ் இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக ஆட் பண்ண முடியாது, எல்சிஎம் எடுத்து தான் ஆட் பண்ண முடியும். ஸோ எல்சிஎம் ரூட் 3 into 1 எல்சிஎம் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போது இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் 2 எடுத்து எழுதியிருக்கேன். டினாமினேட்டரில் இருக்க ரூட் 3 இந்த எல்சிஎம் வேல்யூஸோட கம்பேர் பண்ணும்போது ரூட் 3 இருக்குது, ஆனால் 1 இல்லை. ஸோ இல்லாத அந்த வேல்யூ எடுத்து நான் இங்கே போட்டுக்கிறேன். ப்ளஸ் சைன் போட்டுட்டு இந்த 2 எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். இப்போ டினாமினேட்டரில் 1 இருக்குது. ஸோ இந்த எல்சிஎம் வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது 1 இருக்குது, ரூட் 3 இல்லை. இந்த வேல்யூஸில் இங்கே டினாமினேட்டரில் 1 தான் இருக்குது, ரூட் 3 இல்லை. ஸோ இல்லாத இந்த ரூட் 3ஐ நம்ம இங்கே எடுத்து போட்டுக்கலாம். ஸோ டினாமினேட்டரில் 1 by root 2 இருக்குது நியூமரேட்டரில். டினாமினேட்டர் பார்த்தோம்னா 2 into 1 is 2 plus 2 into root 3 is 2 root 3 divided by 1 into root 3 is root 3. இப்போ இங்கே நியூமரேட்டரில் இருக்க டினாமினேட்டர் வேல்யூ இங்கே வரும். அதே போல் இந்த டினாமினேட்டரில் இருக்க இந்த டினாமினேட்டர் வேல்யூ நியூமரேட்டருக்கு போகும். ஸோ root 3 into 1 divided by root 3 இங்கே டினாமினேட்டருக்கு போயாச்சு, root 3 into இங்கே இருக்கிற 1 எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். இந்த root 2 இப்போ டினாமினேட்டரில் எடுத்து எழுதியிருக்கேன். into ஆல்ரெடி டினாமினேட்டரில் 2 plus 2 root 3 வேல்யூ இருக்குது. ஒன் by root 2 divided by 2 plus 2 root 3 by root 3 இருக்குது. ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் பார்க்கலாம். நியூமரேட்டரில் இங்கே 2 பார்ட் இருக்குது, நியூமரேட்டருக்கு டினாமினேட்டருக்கு. ஸோ இந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக இங்கே டினாமினேட்டருக்கு போயிடும். இந்த டினாமினேட்டரில் இருக்கிற இந்த டினாமினேட்டர் ஆட்டோமேட்டிக்காக நியூமரேட்டருக்கு வந்துடும். ஸோ root 3 into 1 is root 3 divided by இந்த root 2வால் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 into root 2 2 root 2 plus 2 into root 2 into root 3 equal to root 3 divided by 2 root 2 plus 2 into 3 is 6. ரூட்டுக்குள்ளே இருக்கிறது நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். root 2 into root 3 is root 6. root 3 divided by 2 root 2 plus 2 root 6 இருக்குது. இதை ஃபர்தராக ரேஷ்னலைஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூவோட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டால் நம்ம நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணணும். காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்னால் இந்த டேர்ம் இருக்குது, இந்த டினாமினேட்டரில் இருக்க இந்த வேல்யூவை நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் போட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். 2 root 2 minus 2 root 6 இதே வேல்யூ தான் நம்ம இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். சைன் மட்டும் இந்த ப்ளஸ் சைன் மைனஸ் சைனாக சேஞ்ச் ஆகிருக்கும். 2 root 2 minus 2 root 6. ஸோ நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் போட்டு இப்போ மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். root 3 into 2 root 2 minus 2 root 6 divided by 2 root 2 plus 2 root 6 into 2 root 2 minus 2 root 6. A plus B
a minus b. இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா a plus b into a minus b ஃபார்மில் இருக்குது. a plus b into a minus b ஓட வேல்யூ என்னன்னா a square minus b square. இப்போ இதில் a ஓட வேல்யூ என்ன? a ஓட வேல்யூ 2 root 2. b ஓட வேல்யூ என்ன? b ஓட வேல்யூ 2 root 6. அப்போது இதை a square minus b square எழுதுனா a square is 2 root 2 square minus b value 2 root 6 the whole square னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது டினாமினேட்டரில் இருக்க இந்த வேல்யூவை a plus b into a minus b ஃபார்மில் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இப்போ திருப்பி நம்ம இந்த வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கலாம். √3 into 2 root 2 minus 2 root 6 divided by டினாமினேட்டரில் சிம்பிளிஃபை பண்ணியிருக்க இந்த வேல்யூ 2 root 2 the whole square minus 2 root 6 the whole square. √3 இப்போ நியூமரேட்டரை சிம்பிளிஃபை பண்ணலாம். √3 into 2 root 2 √3 into 2 root 2 minus 2 into root 6. இப்போ root 6 √3 into root 2 னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். root 6 3 2s are 6. ஸோ 3 2s are 6ன்னு இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். டிவைடட் பை இப்போ டினாமினேட்டர் சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 into root 2 ஸ்கொயர் 2 2s are 4. இப்போ இந்த root 2வை ஸ்கொயர் பண்ணணும். √2 into root 2 is 2 மைனஸ் இப்போ 2ஓட ஸ்கொயர் என்ன? 2 2s are 4 into இப்போ root 6 ஸ்கொயர் பண்ணிக்கணும். root 6 into root 6 is 6. இங்கே பார்த்தோம்னா ப்ராக்கெட்டுக்கு வெளியில் √3 காமனாக ஆல்ரெடி இருக்குது. இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே √2 காமனாக இருக்குது. இப்போ இந்த √2வை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ √2வை நான் வெளியில் எடுத்துக்கிறேன். √2வை வெளியில் எடுத்தோடனே இங்கே மிச்சம் இருக்கிறது 2 தான். அந்த வேல்யூ இங்கே எழுதிக்கலாம். மைனஸ் இந்த மைனஸ் எடுத்து இங்கே போட்டிருக்கேன். √2 எடுத்தாச்சு ஆல்ரெடி. ஸோ இந்த √2 வெளியில் போனதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது இந்த 2 √3 தான். ஸோ அதை எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். டிவைடட் பை 4 2s are 8 minus 24. இப்போ √3 வெளியில் எடுத்தாச்சு, √2 வெளியில் எடுத்தாச்சு. இப்போ 2 கூட காமனாக வெளியில் எடுக்கலாம். இப்போ 2 வெளியில் எடுத்தோடனே 1 2s are 2 2 வெளியில் போனதுக்கப்புறம் இங்கே மிச்சம் 1 இருக்கும். மைனஸ் சைன் அப்படியே போட்டுக்கலாம். 2 ஆல்ரெடி எடுத்தாச்சு. இப்போ √3 இருக்குது. அந்த √3யை இங்கே எழுதிக்கலாம். இங்கே ஆப்போசிட் சைனுங்கிறனால சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் 16 வரும். 24ல் 8 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 16. பெரிய நம்பருக்கு என்ன சைன் இருக்கோ அதை தான் நம்ம இங்கே போட்டுக்கிறோம். இப்போ இந்த 2க்கும் இந்த 16க்கு கேன்சல் பண்ணிக்கலாம். 8 2s are 16. √3 into √2 into 1 minus √3 divided by 8. இப்போ இந்த மைனஸ் இருக்குது. இந்த மைனஸ் எடுத்து இங்கே போட்டுக்கலாம். இப்போது இந்த டேர்மால் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ √3 into √2 is 4 and 6. √3 into √2 is √6 into 1 minus √3 by minus 8. √6ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு டேர்மாலையும் √6 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். √6 into 1 is √6 plus into minus minus √6 into 3 is √3 is 6 3s are 18 divided by minus 8. ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதால இந்த டேர்ம் ஃபஸ்ட்டில் வரும், இந்த டேர்ம் செகண்டில் வரும். √18 minus √6 divided by 8ன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த மைனஸை கேன்சல் பண்ணுறோம். இந்த மைனஸை கேன்சல் பண்ணோம்னா இந்த டேர்ம் இப்போ பாசிட்டிவ் ஆகும், இந்த டேர்ம் நெகட்டிவ் ஆகும்.
So root 9 2s are 18 minus root 6 divided by 8. Root 3 3s are 9. Root cancel பண்ணோம்னா 3 into root 2 minus root 6 divided by 8. Answer. So இப்போ இந்த third subdivision நம்ம evaluate பண்ணிட்டோம். நமக்கு இங்கே கிடைச்சிருக்க ஆன்சர் 3 root 2 minus root 6 divided by 8. இப்போ fourth subdivision solve பண்ணலாம். sin 30க்கு என்ன வேல்யூன்னு பார்க்கலாம். sin 30க்கு 1 by 2 plus tan 45. tan 45க்கு 1 minus cosecant 60. Cosecant 60 2 by root 3 divided by secant 30. Secant 30 oda value 2 by root 3 plus cos 60. Cos 60 oda value 1 by 2 plus cot 45. Cot 45 oda value 1. இப்போ trigonometry ratios ஓட values நம்ம substitute பண்ணியிருக்கோம். இப்போ இதை ஃபர்தராக நம்ம simplify பண்ணணும். இப்போ இது ஃப்ராக்ஷனில் இருக்குது, நம்மளால் டைரெக்டாக ஆட் பண்ண முடியாது. ஸோ எல்சிஎம் எடுத்துக்கலாம். இங்கே 1 இருக்கிறத நினச்சிக்கலாம். 2 into root 3 தான் எல்சிஎம். ஸோ 2 into root 3. ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் இந்த 1 எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு டேர்மோட டினாமினேட்டர் எல்சிஎம்மோட கம்பேர் பண்ணும்போது 2 இருக்குது, root 3 இல்லை. எந்த வேல்யூ இல்லையோ அது இங்கே போட்டுக்கலாம். ப்ளஸ் இந்த செகண்ட் டேர்மில் இருக்க 1 இங்கே எழுதிக்கலாம். 1 எழுதிட்டு டினாமினேட்டரை எல்சிஎம்மோட கம்பேர் பண்ணும்போது 2 root 3 ரெண்டு வேல்யூஸுமே இங்கே இல்லை. ஸோ இல்லாத இந்த ரெண்டு வேல்யூஸுமே இங்கே எடுத்து நம்ம எழுதிக்கணும். மைனஸ் 2. இங்கே டினாமினேட்டர் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா root 3 இருக்குது, 2 இல்லை. ஸோ 2 இங்கே போட்டுக்கலாம். டிவைடட் பை, இப்போ டினாமினேட்டரை சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 root 3 தான் இதுக்கும் எல்சிஎம். இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். நியூமரேட்டர் வேல்யூ எடுத்து எழுதியிருக்கோம். டினாமினேட்டர் வேல்யூ கம்பேர் பண்ணுறோம். root 3 இருக்குது, இந்த 2 இங்கே இல்லை. ஸோ இங்கே எடுத்து போட்டுக்கலாம் அந்த வேல்யூ. ப்ளஸ் இந்த ப்ளஸ் வேல்யூ இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இந்த 1 இங்கே எழுதிக்கலாம். இதனோட டினாமினேட்டர் இப்போ எல்சிஎம் வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது 2 இருக்குது, 2 இங்கே இருக்குது. ஆனால் இந்த root 3 வேல்யூ இங்கே இல்லை. ஸோ அந்த root 3 எடுத்து இங்கே போட்டுக்கலாம். எந்த வேல்யூ இல்லையோ அதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ப்ளஸ் இந்த ப்ளஸ் இந்த 1 எடுத்து இங்கே எழுதிக்கலாம். டினாமினேட்டர் கம்பேர் பண்ணும்போது 2 root 3 ரெண்டு வேல்யூஸுமே இங்கே இல்லை. அதனால் 2 root 3 ரெண்டு வேல்யூமே இங்கே ஆட் பண்ணிக்கலாம், இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தராக இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 into root 3 is root 3 plus 1 into 2 root 3 2 root 3 minus 2 2s are 4 divided by 2 root 3 divided by 2 2s are 4 plus 1 into root 3 is root 3 plus 1 into 2 root 3 is 2 root 3 divided by 2 root 3. So இது numerator, இது denominator. root 3 plus 2 root 3 minus 4 divided by 2 root 3. இந்த divided by நம்ம divided by னு இப்படி எழுதிக்கலாம். 4 plus root 3 plus 2 root 3 divided by 2 root 3. இப்படி எழுதியாச்சு. இப்போ இதை டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றலாம். root 3 plus 2 root 3
minus 4 divided by 2 root 3. இதை மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறோம். மல்டிப்ளிகேஷனாக மாற்றும்போது இந்த டேர்ம் இன்வர்ஸ் எழுதிக்கணும். 2 root 3 divided by 4 plus root 3 plus 2 root 3 அப்படின்னு இன்வர்ஸ் எழுதிக்கிறோம். இப்போ டிவிஷனில் இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த டேர்ம் அதனோட தலைகீழ நம்ம எழுதிக்கிறோம். இப்போது இந்த டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 2 into root 3 இந்த வேல்யூ எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். into root 3 plus 2 root 3 minus 4 2 root 3 கேன்சல் பண்ணிக்கலாம். divided by 4 plus root 3 plus 2 root 3 இந்த வேல்யூ எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இந்த டேர்மில் ரூட் 3 இருக்குது, இந்த டேர்ம்லேயும் ரூட் 3 இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்மில் மட்டும் ரூட் 3யை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டேர்மில் ரூட் 3 1 into root 3 இருக்கு இல்லையா. ஸோ ரூட் 3 வெளியில் எடுத்துட்டோம், 1 மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் இதுலேயே ரூட் 3 வெளியில் எடுத்தாச்சு, 2 மட்டும் இருக்கும், அதை எடுத்து எழுதிக்கலாம். -4 divided by கீழே அப்படி தான் 4 ப்ளஸ் இந்த 2 டேர்ம்லேயும் ரூட் 3 காமனாக இருக்குது. ஸோ ரூட் 3 நான் வெளியில் எடுத்துக்கிறேன். இந்த டேர்மில் ரூட் 3 வெளியில் எடுத்துக்கிறோம். 1 into root 3ன்னு இருக்குது. ரூட் 3 வெளியில் எடுத்ததுக்கப்புறம் இங்கே 1 இருக்கும். ஸோ இந்த 1 போட்டுக்கிட்டு இந்த ப்ளஸ் வேல்யூ எடுத்து இங்கே எழுதிக்கிட்டு ரூட் 3 எடுத்தாச்சு. இப்போ 2 இருக்கும். ஸோ 2 எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ரூட் 3 into 1 plus 2 is 3. 3 root 3 minus 4 divided by 4 plus root 3 into 1 plus 2 is 3. 3 root 3. 3 root 3 minus 4 divided by 4 plus 3 root 3ன்னு இருக்குது. இப்போ நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியாது. சிம்பிளிஃபை பண்ணோன்னா இதை நம்ம ரேஷனலைஸ் பண்ணணும். அதாவது இதனுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்னால் இந்த டினாமினேட்டரில் இருக்கிற இந்த வேல்யூ எடுத்து இங்கே நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் இந்த ப்ளஸ் சைன் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி மைனஸ் சைனாக போடணும். 4 minus 3 root 3 divided by 4 minus 3 root 3. இதே வேல்யூ தான் நம்ம இங்கேயும் எழுதியிருக்கோம். ஆனால் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 root 3 minus 4 into 4 minus 3 root 3 divided by 4 plus 3 root 3 into 4 minus 3 root 3. First denominator simplify பண்ணிக்கலாம். இது a plus b into a minus b ஃபார்மில் இருக்கிறதுனால a square minus b square ஃபார்மில் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ a ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 4, b ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 3 root 3. ஸோ இப்போ a ஸ்கொயர் இருக்கிற இடத்துல இந்த a ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த b இருக்கிற இடத்துல 3 root 3 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ நியூமரேட்டரில் நான் எந்த சேஞ்சஸும் பண்ணல, அப்படியே எழுதிக்க போகிறேன் அந்த வேல்யூஸை. டிவைடட் பை இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முக்கு இங்கே எழுத போகிறோம். a ஓட வேல்யூ 4 ஸ்கொயர் மைனஸ் b ஓட வேல்யூ 3 root 3 அதனோட ஸ்கொயர் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஈக்குவல் டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்மால் இந்த 2 டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதே போல் இந்த செகண்ட் டேர்மால் இந்த 2 டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 3 root 3 into 4 plus into minus 3 root 3 into 3 root 3. அடுத்தது இப்போ இந்த செகண்ட் டேர்மால் இந்த 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி சைன் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் மைனஸ், 4 4s are 16. Again multiply the sign. Minus into minus is plus, 4 into 3 root 3.
4 into 3 root 3 divided by இப்போ denominator simplify பண்ணுறோம் 4 4s are 16 4 squareனா 4 4s are 16 minus இப்போ 3 root 3 the whole square இருக்குது ஃபஸ்ட்டு 3 ஸ்கொயர் பண்ணிக்கலாம் அப்புறம் root 3 ஸ்கொயர் பண்ணிக்கலாம் 3 square 3 3s are 9 root 3 square root 3 into root 3 is 3 3 4s are 12 root 3 minus 3 3s are 9 root 3 into root 3 is 3 minus 16 plus 4 3s are 12 into root 3 divided by 16 minus 27 12 root 3 minus 27 9 3s are 27 minus 16 plus 12 root 3 divided by opposite sign இருக்கிறதுனால subtract பண்ணிக்கலாம் 27 16 subtract பண்ணோம்னா 16 26 11 பெரிய நம்பருக்கு என்ன சைன் இருக்கோ அதை நம்ம போட்டுக்கலாம் இங்கே சேம் சைன் இருக்கிறதுனால ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதை சேம் சைன் தான் வருவாங்க ஸோ இங்கே போடலாம் 12 root 3 minus 27 16 ஆட் பண்ணிக்கலாம் 43 ரெண்டுமே மைனஸ் சைனுங்கிறதுனால ஆட் பண்ணிக்கணும் ஆனால் மைனஸ் சைன் தான் போடணும் ப்ளஸ் 12 root 3 divided by minus 11 12 root 3 plus 12 root 3 is 2 into 12 root 3 minus 43 divided by minus 11 12 2s are 24 root 3 minus 43 divided by minus 11 இப்போ டினாமினேட்டரில் இருக்க மைனஸை நம்ம கேன்சல் பண்ணோன்னா இங்கே நியூமரேட்டரில் இந்த டேர்ம் சைன் சேஞ்ச் ஆகும் ப்ளஸ் சைன் மைனஸ் ஆகும் இந்த டேர்ம் மைனஸ் சைன் ப்ளஸ் ஆகும் ஸோ minus 24 root 3 plus 43 divided by 11 43 minus 24 into root 3 divided by 11 answer ஸோ இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் நம்ம எவாலுவேட் பண்ணியாச்சு நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா 43 minus 24 root 3 divided by 11 இப்போ ஃபிஃப்த்து சப்டிவிஷன் நம்ம கால்குலேட் பண்ணணும் இப்போ இந்த சம்மை நம்ம எவாலுவேட் பண்ண போகிறோம் 5 into cos square 60 ஸோ cos 60யோட வேல்யூ 1/2 நான் போட்டிருக்கேன் cos 60க்கு இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது ஸோ அந்த ஸ்கொயரை நான் இங்கே போட்டுக்கிறேன் ப்ளஸ் 4 into secant square 30 secant 30 is 2/√3 ஆல்ரெடி இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது அந்த ஸ்கொயர் நான் இங்கே போட்டுக்கிறேன் மைனஸ் tan 45 is 1 ஸோ இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது அந்த ஸ்கொயரை இங்கே போட்டுக்கலாம் டிவைடட் பை sin square 30 sin 30 is 1/2 அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது அதை நான் இங்கே போட்டுக்கலாம் ப்ளஸ் cos 30யோட வேல்யூ √3/2 ஸோ cos 30யோட வேல்யூ √3/2ன்னு போட்டதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது அந்த ஸ்கொயர் எடுத்து இங்கே போட்டுக்கலாம் இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும் ஈக்குவல் டு 5 into 1/2க்கு ஸ்கொயர் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் ஸ்கொயர் பண்ணிக்கலாம் 1 into 1 is 1 divided by 2 2s are 4 டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணிட்டோம் ப்ளஸ் 4 into நியூமரேட்டர் ஸ்கொயர் பண்ணிக்கலாம் 2 2s are 4 √3 into √3 is 3 minus 1 into 1 is 1 divided by இப்போ இங்கே நியூமரேட்டர் ஸ்கொயர் பண்ணிக்கலாம் 1 into 1 is 1 divided by 2 2s are 4 plus √3 into √3 is 3 divided by 2 2s are 4 ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் √3 into √3 is 3ன்னு போட்டிருக்கோம் அப்புறமா டினாமினேட்டரை 2 ஸ்கொயர் 2 into 2 is 4 அதை தான் இங்கே போட்டிருக்கோம் இப்போ இன்னும் ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா எல்சிஎம் எடுத்து தான்
நம்ம போடணும். 5/4. இந்த 5 ஆல் இங்கே 1/5 into 1/4 is 5/4 plus 4 4s are 16 divided by 3 minus 1 divided by 1/4 plus 3/4. இப்போ நம்மளால் டைரெக்டாக இப்படி ஆட் பண்ண முடியாது. ஸோ எல்சிஎம் எடுத்து தான் நம்ம ஆட் பண்ண முடியும். இங்கே 1 இருக்கிறதா வச்சுக்கலாம். 4 3s are 12. ஸோ 12 தான் எல்சிஎம். ஃபஸ்ட்டு டேர்மோட நியூமரேட்டர் வேல்யூ 5 அதை எடுத்து எழுதியிருக்கேன். டினாமினேட்டரில் 4 இருக்குது. இந்த 4ஐயும் இந்த 12 எல்சிஎம்மே நம்ம கம்பேர் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்த 12 4 3s are 12ன்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். இப்போது டினாமினேட்டர் நம்ம கம்பேர் பண்ணுறோம். இந்த 4ஓட வேல்யூ இங்கே இந்த டினாமினேட்டரில் 4 இங்கே இருக்குது. ஆனால் 3 இல்லை. ஸோ இல்லாத வேல்யூ நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். ப்ளஸ் 16 செகண்ட் டேர்மோட வேல்யூ எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ டினாமினேட்டர் நம்ம கம்பேர் பண்ணுறோம். 3 இருக்குது இங்கே, ஆனால் 4 இல்லை. இல்லாத அந்த 4 எடுத்து இங்கே போட்டுக்கிட்டு மைனஸ் இங்கே நியூமரேட்டரில் 1 இருக்குது. டினாமினேட்டர் கம்பேர் பண்ணும்போது இங்கே இந்த 2 வேல்யூஸுமே இங்கே இல்லை. ஸோ இந்த 2 வேல்யூஸுமே இங்கே எழுதிக்கலாம். இந்த வேல்யூ எழுதினாலும் சரி, இந்த வேல்யூ எல்லாம் ஒன்று தான். 4 3s are 12 தானே. ஸோ நான் 12 எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ நியூமரேட்டர் இப்போது இந்த வேல்யூ ஃபுல்லும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இப்போ டினாமினேட்டர் வேல்யூ நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இங்கே எல்சிஎம் வந்து காமன் எல்சிஎம் 4 இருக்குது. ஸோ காமன் எல்சிஎம் இருந்தால் இங்கே நியூமரேட்டரில் இருக்க டேர்ம் அப்படியே எடுத்து நம்ம எழுதிக்கலாம். இப்போ 5 3s are 15 plus 16 into 4 is 64 plus into minus 1 into 12 is 12 divided by 12. 1 plus 3 is 4/4 is 1. Fifteen plus 64 is 9. 79 minus 12/12 divided by 1. 79 12 subtract பண்ணோம்னா 7. 67. 67/12 divided by 1. So any number divided by 1 is அதே வேல்யூ தான் வரும். 67 divided by 12. So answer is 67 divided by 12. இப்போ 5th பார்ட்டு நம்ம எவாலுவேட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா 67/12.